வாழ்க வளமுடன். இன்னைக்கு நம்ம சக்தி வாய்ந்த ஹோபோனோபோனோ தியானம். இத பத்தின முழு விஷயங்கள் மற்றும் இந்த பயிற்சி இப்ப நம்ம செய்ய இருக்கிறோம். இந்த ஹோபோனோபோனோ தியானம் அப்படின்றது நம்முடைய கான்சியஸ்னஸ சுப்ரீம் கான்சியஸ்னஸோட கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த கருவி. எளிமையான பயிற்சி. இதுக்கு நம்ம பயன்படுத்துறது 4 சக்தி வாய்ந்த வார்த்தைகள் பயன்படுத்துறோம். இந்த ஹோபோனோபோனோ தியானம் எப்படி தெளிவா வேலை செய்யுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டா தான் ஹோபோனோபோனோ சந்தேகம் இல்லாம தெளிவா நம்ம பிராக்டிஸ் பண்ண முடியும். இந்த பயிற்சி எல்லா இடத்துலயுமே கிடைக்கும். ஆனா இந்த கான்செப்ட்ட தெரிஞ்சு நம்ம பயிற்சி பண்றப்ப தான் நம்மளால கிளியரா நமக்கு எடுத்த ரிசல்ட்ட எடுக்க முடியும். பயிற்சியுடைய ரிசல்ட்ட எடுக்க முடியும். இந்த பயிற்சி அப்படின்றது நம்முடைய கான்சியஸ்னஸ சுப்ரீம் கான்சியஸ்னஸ், டிவைன் கான்சியஸ்னஸோட கனெக்ட் பண்றது தான் இந்த பயிற்சி. இப்ப நம்ம இருக்கிறோம். நம்மகிட்ட எண்ணங்கள் இல்ல. நம்மகிட்ட நான் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் இல்ல. அந்த ஒரு ஈகோ இல்ல அப்படின்னா, நம்ம ஹையர் கான்ஷியஸ்னஸோட கனெக்ட் ஆயிருக்கிறோம்னு அர்த்தம். நம்ம தூங்கி இருக்கிறம்போது அந்த ஐ அப்படின்ற அந்த ஈகோ அப்படின்றது எதுவுமே இருக்காது. இதே மாரி ஒரு சில விஷயங்கள் செய்யறப்ப அந்த ஈகோ அப்படின்றது சுத்தமாவே இருக்காது. தியான நிலையில இருக்கிறப்ப அப்படி இருக்காது. ஒரு விஷயத்துல நம்ம கூர்ந்து அதிக கவனத்தோட இருக்கிறப்ப இருக்காது. இது மாரி பல சமயங்கள்ல நம்ம ஹையர் கான்ஷியஸ்னஸோட கனெக்ட் ஆகியிருப்போம். அப்ப இந்த கனெக்ட் பண்ணக்கூடிய வழி அப்படின்றது ஹோபோனோபோனோன்றது ஒரு எளிமையான கருவி. இது அர்த்தம் என்ன அப்படின்னா, ஹோபோனோபோனோ அப்படின்றது ஒரு இந்தோனேசியன் பிராக்டிஸு. ஹோபோனோபோனோடைய அர்த்தம் விஷயங்கள திரும்ப தன்னுடைய இடத்துக்கு கொண்டு வரது தான் ஹோபோனோபோனோ. அப்படின்னா, இப்ப நம்ம பொறக்கிறப்ப ஆரோக்கியமா இருக்கிறோம். ஆரோக்கியம் அப்படின்றது நிலைன்னு அர்த்தம். இப்போ ஒரு வியாதி வருது. அப்ப அந்த நிலையிலிருந்து கடந்து போயிருக்குன்னு அர்த்தம். அவுட் ஆஃப் பேலன்ஸ் போயிருக்குன்னு அர்த்தம். அப்ப திரும்ப பேலன்ஸுக்கு கொண்டு வரது ஹோப்போனோபோனோ. இப்ப வெறுப்பு வருது. வெறுப்பு அப்படின்றது அவுட் ஆஃப் பேலன்ஸுக்கு மைண்ட் போகுதுன்னு அர்த்தம். திரும்ப மைண்ட நிலைமைக்கு ஸ்திரத்துக்கு கொண்டு வரது ஹோப்போனோ. அப்படி பேலன்ஸ விட்டு தவறான விஷயங்கள எல்லாத்தையுமே திரும்ப பேலன்ஸுக்கு கொண்டு வரது இந்த ஹோப்போனோபோனோ பயிற்சி. இதுல நெறைய பேரு உலகமெங்கும் இந்த ஹோப்போனோபோனோ நெறைய இடங்கள்ல பிராக்டிஸ் பண்றாங்க. நெறைய ரிசல்ட்ஸ். பாவர்ட்டில இருந்தவங்க மில்லியனர் ஆயிருக்காங்க. பல பேருடைய ஃபெயிலியரான ரிலேஷன்ஷிப்பு திரும்ப ஒண்ணா சேர்ந்திருக்குது. ஃபேமிலிஸ் ஒண்ணா சேர்ந்திருக்குது. திரும்ப மகிழ்ச்சி வந்திருக்கு. லாஸ் ஆன பிசினஸ் திரும்ப வந்திருக்கு. சைக்காலஜிக்கல் எயில்மென்ட்ஸ் எல்லாமே சரியாயிருக்கு. இது மாரி இதுல செய்ய முடியாது அப்படின்றது எதுவுமே கிடையாது. இதுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா, நமக்கு என்னென்ன நடக்குதோ, அது எல்லாமே நம்ம தான் அட்ராக்ட் பண்றோம். நம்ம தான் அதுக்கு 100% ரெஸ்பான்சிபிள். எறும்பு நமக்கு வந்து கிடைச்சாலும், அதன் கான்ஷியஸ்னஸாவோ, இல்ல சப்கான்ஷியஸ் மைண்டு அந்த விஷயத்த அட்ராக்ட் பண்ணியிருக்கு. அதனால தான் நமக்கு அது நடந்திருக்குன்னு அர்த்தம். இப்ப யாராவது நமக்கு ஒரு தீங்கு செஞ்சிருக்காங்க அப்படின்னாலும், அதுக்கு முழு பொறுப்பு யார் அப்படின்னா, நம்ம தான் அதுக்கு முழு பொறுப்பு. நம்முடைய எண்ணங்கள் மூலமா, கான்ஷியஸ் தாட்ஸ் மூலமாவோ, அல்லது சப்கான்ஷியஸ் மூலமாவோ, அந்த ஒரு விஷயத்தை நம்ம ஈர்த்திருக்கிறோம்னு அர்த்தம். இப்ப இதில் நம்ம என்ன செய்றோம் அப்படின்னா, ஒரு உதாரணம் சொல்றேன். உதாரணத்த பிராக்டிஸ் பண்றப்ப, இது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறது நமக்கு புரியும். இப்ப இது வந்து பேட் மெமரி, நெகட்டிவ் தாட்ஸு, வெறுப்பு அப்படின்ற பேட் எமோஷன், இல்ல எந்த ஒரு நெகட்டிவ் தாட்ஸ்னாலும், எந்த ஒரு நெகட்டிவ் எமோஷன்ஸு எது எது தேவையில்லாம இருக்குதோ, அத எல்லாத்தையுமே கிளென்ஸ் பண்றதுக்கு பயன்படுத்துவோம். அந்த நெகட்டிவிட்டீஸ் எல்லாமே கிளென்ஸ் ஆயிட்டா, நமக்கு 0 நெகட்டிவிட்டி இருக்கும். 0 கர்மா இருக்கும். அந்த சமயத்துல நம்ம ஹையர் கான்ஷியஸ்னஸோட இணைஞ்சுப்போம். அதுதான் நம்மளுடைய லைஃப் பர்ப்பஸா இருக்குது. அப்ப இதுல நம்ம நமக்கு தேவையான விஷயங்கள் நெறைய அட்ராக்ட் பண்ண முடியும். மணி அட்ராக்ட் பண்ணலாம். ஹெல்த் அட்ராக்ட் பண்ணலாம். நமக்கு எதுக்காக நம்ம எர்த்துக்கு வந்திருக்கிறோமோ, அத நம்ம ஃபுல்லா சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு போறதுக்காக, இந்த ஹோப்போனோபோனோ கருவிய பயன்படுத்திக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு, ஒருத்தர் நமக்கு தீங்கு செஞ்சிருக்கிறாங்க. அவர நெனச்சாலே நமக்கு இருதயம் ரொம்ப பாரமா இருக்கு. எமோஷனல் ஆகுறோம். நெகட்டிவ் தாட்ஸ் வருது. பழி வாங்கணும் அப்படின்ற உணர்ச்சி வருது. அப்படின்றப்ப, முதல்ல நம்ம அந்த எண்ணம், அந்த ஒரு ஹர்ட் அப்படின்றது நம்ம மனதுல இருக்கு. அப்ப கண்ண மூடணும். அந்த செயலையோ, அந்த நபரையோ நெனைக்கணும். நெனச்சு நம்ம யுனிவர்ஸ் கிட்ட சொல்றோம். டியர் யுனிவர்ஸ், அந்த நபருடைய பெயர். ஐ ஆம் சாரி முதல் வார்த்தை. அடுத்தது 2வது ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. என்னைய மன்னிச்சிடுங்க. 3வது தேங்க் யூ.
4வது ஐ லவ் யூ அப்படின்றது அந்த 4 சக்தி வாய்ந்த வார்த்தைகளை சொல்றோம். இந்த 4 வார்த்தைகள் நம்முடைய ஈகோ கம்மியா இருக்கிறப்ப தான் இந்த 4 வார்த்தைகள சொல்ல முடியும். ஈகோ இருக்கிறப்ப சொல்ல முடியாது. இந்த வார்த்தையே வராது. அப்ப இது வந்து நமக்கு நன்மை செய்திருக்கிறவங்ககிட்ட நம்ம சொல்றது ரொம்ப ஈஸி. புடிச்சவங்ககிட்ட சொல்றது ஈஸி. ஆனா புடிக்காதவங்கள, நம்ம தீங்கு செஞ்சவங்கள இந்த வார்த்தைகள் சொல்லி பிளெஸ் பண்றதுன்றது பெரிய விஷயம். அதுக்கு ஹையர் மென்டாலிட்டி வேணும். அப்ப அந்த வாய்ப்பு அவங்க மூலமா நமக்கு கிடைச்சிருக்குது. அப்ப நம்ம அப்படி சொல்றோம். சொல்ல சொல்லவே நம்ம உடம்புல நெறைய சேஞ்சஸ் நடக்கும். நம்ம மனதுல நெறைய சேஞ்சஸ் நடக்கும். சீக்கிரத்துல நம்ம ஆல்ஃபா, அதுக்கு அடுத்தது பீட்டா நிலை இப்படி டீப்பா போயிருவோம். இந்த ஒரு விஷயத்தை பயன்படுத்தி டீப்பா போ முடியும். அப்ப நம்ம திரும்ப திரும்ப இந்த 4 வார்த்தைகளை, அந்த எண்ணத்தை, அந்த செயலை, அந்த நபரை நினைச்சு திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ரிப்பீட் பண்ண பண்ண கொஞ்ச நேரத்திலேயே அந்த பாரம் எல்லாமே குறையும். பாசிட்டிவிட்டி வர ஆரம்பிக்கும். தேங்க் யூ, ஐ லவ் யூ அப்படின்ட்டு இந்த 4 வார்த்தைகள் சொல்ல சொல்ல பாசிட்டிவ் எனர்ஜி தான் ஃபுல்லா வரும். இப்போ பாசிட்டிவிட்டி வர வர அப்ப அந்த பேட் மெமரி போயிடுச்சுன்னு அர்த்தம். திரும்ப அந்த நபரை நம்ம யோசிக்கும்போது, நினைக்கிறப்ப அந்த மாரி நெகட்டிவ் எமோஷன் வராது. அப்ப அதிலிருந்து நம்ம ஃப்ரீ ஆயிட்டோம்னு அர்த்தம். இது ஒரு எக்ஸாம்பிள்க்காக நம்ம சொன்னோம். ஃபர்ஸ்ட்டு இது மாரி ஒரு விஷயத்த பிராக்டிஸ் பண்ணுங்க. பிராக்டிஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா நமக்கு தேவையான விஷயங்களுக்காக பிராக்டிஸ் பண்ணலாம். இப்ப பணம் வேணும் அப்படின்னா, மை டியர் மனி ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. என்னைய மன்னிச்சிருங்க அப்படின்னு பணம் கிட்ட, வெல்த் கிட்ட சொல்றோம். ஏன்னா நம்ம செஞ்ச தவறுனால, அதனால தான் பணம் குறைபாடா இருக்கு. ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. அதுக்கு அடுத்தது ஐ அம் சாரி. தேங்க் யூ. அடுத்து ஐ லவ் யூ. இந்த 4 வார்த்தைகள் திரும்ப திரும்ப சொல்ல சொல்ல நம்முடைய எனர்ஜி மாறும். நம்ம மனத பணம் அட்ராக்ட் பண்ணி குடுக்கும். ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னா, இந்த நபரை நினைச்சு இந்த 4 வார்த்தைகள் சொல்லலாம். அந்த ரிலேஷன்ஷிப் இன்னும் வலிமையானதா மாறும். இன்னும் அந்த நபர் அட்ராக்ட் ஆவாங்க. இது மாரி நெறைய விஷயங்களுக்கு நம்ம இத பயன்படுத்திக்கலாம். போக போக இன்னும் டீப்பா இத பிராக்டிஸ் பண்ணலாம். டீப்பா இத பத்தின விஷயங்கள் முழுமையாக தெளிவா நம்ம பார்க்கலாம். நன்றிங்க. வாழ்க வளமுடன்.